ஹோசூர் ரயில்வே நுழைவு வயல் முன்பில் புரட்சித் தலைவி செல்வி ஜே. ஜெயலலிதா அவர்களின் பிறந்தநாள் விழா 39 வார்டு கவுன்சிலர் தலைமையில் 300க்கும் மேற்பட்டோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூரில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜே. ஜெயலலிதா அவர்களின் பிறந்த நாளை தொடர்ந்து ரயில்வே நுழைவு வயல் முன்பு புரட்சித் தலைவி செல்வி ஜே. ஜெயலலிதா அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தி இனிப்புகள் வழங்கி கேக்கு வெட்டி சிறப்பான அன்னதான 39வது வார்டு மாமன்ற உறுப்பினர் லக்ஷ்மி கும்மி என்கிற ஹேமகுமார் தலைமையில் 300க்கும் மேற்பட்டோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மேற்கு மாவட்ட செயலாளருமான முன்னாள் அமைச்சருமான பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள் கலந்து கொண்டு கேக்கு வெட்டி அன்னதான நிகழ்ச்சிகளை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் சிட்டி என்கிற ஜெகதீஷ் செயலாளர், வாசுதேவன் செயலாளர், மாவட்ட பொருளாளர், அவைத்தலைவர் நாராயணன், பாசறை மாவட்ட செயலாளர் எம்ஜிஎம் ராமு, மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் ஜேபி என்கிற ஜெயபிரகாஷ், ஒன்றிய செயலாளர் ஹரீஷ், பகுதி செயலாளர் வாசுதேவன், பாசறை மாவட்ட துணை செயலாளர் சுரேஷ், கிழக்கு பகுதி செயலாளர் ராஜா, இளம்பெண்கள் பாசறை மாவட்ட தலைவர் பிரசாந்த், பகுதி செயலாளர் சென்னகிருஷ்ணன், பொருளாளர் நவீன், நரசிம்ம ரெட்டி, ஆறுமுகம், தங்கராஜ், சுதாகர் ரெட்டி, சௌடப்பா, மாது, லோகேஷ், வினோத், முனுசாமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை 39வது வார்டு கழக வட்ட செயலாளர் கும்மி என்கிற ஹேமகுமார் செய்திருந்தார்.